இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து தொடர்ந்து களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு கனவு, அது என்னுடைய கனவு இல்லை, எம் இனத்தின் கனவு. எங்கள் முன்னோர்களின் மிச்சமும் எச்சமும் தான் நாங்கள். பன்னெடுங்காலமாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு, அதுதான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே. அது அறம் சார்ந்து ஆட்சி செய்த மறவர்கள் கூட்டத்திலே வந்த பிள்ளைகள் நாங்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிறது சிலப்பதிகாரம். அந்த வழியிலே உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் இந்த நிலத்திலிருந்து தான் இருகரமும் விரித்து உலகத்தை ஆற தழுவினான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வள்ளுவ பெருமகனாரிலிருந்து கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய பிள்ளைகள். இந்த நிலத்திலிருந்து மறுபடியும் உலக பொதுமைக்கு ஒரு அரசியல் கோட்பாட்டை முன்வைக்கிறோம். அதை தேர்தல் அறிக்கை என்ற முறையில் இல்லாது ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு. இந்த ஆட்சி எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாறுதலை செய்யுது, இதுவரை இந்த ஆட்சி முறை எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குது, அதிலிருந்து நம்முடைய அரசியல் கோட்பாடு, நிலைப்பாடு, ஆட்சி முறை எப்படி மாறுது அப்படிங்கிறது எழுத்து வடிவில் அச்சு ஆவணமாக கொடுக்குறோம். அதோட உங்களுக்கு தெரியும், வாசிக்கிற பழக்கம் ரொம்ப குறைந்து போயிட்டதுனால காணொலி ஆவணமாகவும் கொடுக்குறோம். எப்படி நம்ம ஆட்சி முறை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதில் உங்களுக்கு இது நிறைய ஒவ்வொருவரும் நீண்ட நேரம் ஓடக்கூடிய ஆவணங்கள், அது அவ்வளவு திரையிட்டு காட்ட முடியாது, உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால முன்னோட்டம் மாதிரி, சின்ன முன்னோட்டம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி மாறும், இப்படி இப்படி செய்கிறோங்கிறத நான் போட்டு திரையிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் இது ஒரு கனவு. உங்களுக்கு பல முறை கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல நாங்கள், எங்கள் கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, என் நாட்டை இப்படி மாற்றி படைக்கணும்ட்டு. அந்த கனவை இப்போ உங்கள் கையில் அந்த அச்சாவணமாகவும் காணொலி ஆவணமாகவும் உங்கள் கண்களுக்கு விரித்து வைக்கிறோம். அப்புறம் திருப்பி பரப்புரையில் தொடர்ச்சியாக இது மாதிரி திரையிட்டு காட்டுவோம். நம்ம ஆட்சியில் கல்வி எப்படி இருக்குது, நம்ம ஆட்சியில் மருத்துவம் எப்படி இருக்குது, நம்ம ஆட்சியில் வேளாண்மை எப்படி வளர்த்து எடுக்கிறோம், இப்போ தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, இப்போ தாய்மை பசுமை பொருளாதாரம்னா என்ன, நான் வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கிறேன், பசிங்கிற சொல்லு இல்லாமல் எப்படி ஒழிக்கிறேன், வறுமை ஏழ்மையை எப்படி இல்லாது போக்குறோம், இது எல்லாமே சான்றுகளோட காட்டும். சும்மா கனவு இல்லை, உலக நாடுகளில் எப்படிலாம் நிர்வாகம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது உங்களுக்கே தெரியும். நம்ம நாடு எப்படி இருக்குது, 60 ஆண்டுகள் ஆண்டு தலைநகர்லேயே பயணிக்க பாதை இல்லை, இது போய் பேசி பயன் இல்லை. அப்போது விமர்சன அரசியலை தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்தியலை, கோட்பாட்டை, செயல் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற கோட்பாட்டை முன் வச்சு நிற்கிறோம். இப்போது பேரன்பு மிக்கவங்க எல்லோருக்கும் இந்த அச்சு ஆவணத்தை, அந்த செயல்பாட்டு வரவை உங்கள் முன்னாடி வெளியிடுவதில் நான் மகிழ்கிறேன். அது குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க, விமர்சிங்க, அது கருத்துக்களை எடுத்து வைங்க. அதில் நல்லது இருந்தால் கொல்லுங்கள், நல்லது இருந்தால் தள்ளுங்கள். ஆனால் எப்படியோ அதை கொண்டு போய் சேருங்க. எனக்கு கடந்த காலங்களில் நான் வெளியிட்டு அதை யாரும் போய் சேரலை. இது சாத்தியமில்லாத சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்ல முடியாது, எனக்கு சாத்தியம் இருக்குது பாருங்கன்னு காட்டுவேன், அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் புரட்சி. நாங்கள் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான் புரட்சியாளன் சேவியரா. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தார்களே, தேவையிலிருந்து தான் பிறக்குது. அதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்ங்கிறான். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய். வெறுங்காலோட நடந்தேன், கல்லு முள்ளும் குத்திச்சு, செருப்பு தேவைப்பிடிச்சு படைச்சிட்டேன். தொலை தூரத்தில் இருக்கிறவனோட பேசணும்னு தோணுச்சு, தொலைத்தொடர்பு கருவியை கண்டுபிடிச்சிட்டேன். வானத்தில் பறக்கலாம்னு தோணுச்சு, பருந்த பார்த்தேன், அது மாதிரி நம்மளும் பறக்கணும்னு படைச்சிட்டேன். தண்ணியில் மிதந்து பயணிக்கணும்னு நினச்சேன், படகு வந்துச்சு, அப்புறம் கப்பல் வந்துச்சு. வேகமாக போகணும்னு நினச்சேன், மயில் வந்துருச்சு. இவ்வளோதான், தேவைதான் படைக்குது. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேட்கணும்னு ஒரு ஒளி வாங்கி வந்துச்சு, ஒரு ஒளி வரிக்கு வந்துருச்சு, இருளில் இருக்கிற மின்சாரம் வந்துச்சு. அப்படிதான் தேவைதான் படைக்குது. இது தேவையா இல்லையா, அதுதான் இங்கே இப்போ இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்துக்கு இல்லை. இந்த கட்சியை வீழ்த்தி இந்த கட்சியை வைப்பது, இவரை வீழ்த்தி இவரை பதவியில் அமர்த்துவது அல்ல. இங்கே கட்சி மாறுது, ஆட்சி மாறுது, ஆள் மாறுது, ஆட்சி முறை மாறுகிறதா தான் இங்கே கேள்வி. இவங்க வந்தாலும் சாராயம் இருக்கும், இவங்க வந்தாலும் சாராயம் இருக்கும், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவங்க வந்தாலும் இலவசம் இருக்கும், இவங்க வந்தாலும் இலவசம் இருக்கும், இவங்க வந்தாலும் வாக்காசு கொடுப்பாங்க, இவங்க வந்தாலும் வாசு கொடுப்பாங்க, இவங்க 2000 கொடுப்பாங்க, இவங்க 2000 கொடுப்பாங்க, இன்னொருத்தர் 2500 கொடுப்பாரு. இது சரியா இல்லை. இந்த ஆட்சி முறையை மாற்றணும்னு நினைக்கிறோம். இது எங்களுடைய கனவு. அந்த கனவை சுமந்து ரொம்ப நாளாக நடந்து வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு, மற்றவங்களுக்கு தேர்தல் களம், எங்களுக்கு ஒரு போர்க்களம். இது அதில் இம்முறையும் 234லையும் தனித்து நாங்கள் போட்டியிடுறது தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது. அப்படி தொடங்க முடியாது. ஏன்னா நான் திருப்பதி போனோம்னா அவர் திருப்பத்தூர் போய் நின்றுவார். என் பயணம் என் கால்களை நம்பிதான். பிறர் தோல் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானதுங்கிறதா. தாழ்ந்து வீழ்ந்து வளைந்து நெளிந்து வெற்றியை தொடுவதை விட நிமிர்ந்து நின்று தோல்வியை தழுவுவதே மேன்மையானதுங்கிறான். உலகம் பூரா சொல்லி வச்ச அறிஞரெல்லாம் நமக்கு தான் சொல்லி வச்சிருக்கான். அதனால தனிச்சு நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறோம். நல்ல நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழி நடத்துங்கிறாங்க.
நாங்கள் ஒரு நல்ல கனவை கொண்டிருக்கிறோம். அதனால தான் தனித்து தனித்து பயணிக்கிறோம். அதை அறிவார்ந்த பெருமக்கள், செய்தியின் தூதுவர்களாக இருக்கிறவர்கள், நீங்கள் இந்த எங்களுடைய கருத்தியலை மக்களிடத்தில் சேர்க்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தீர்கள் என்றால், துணையாக இருந்தீர்கள் என்றால், பெரிய மாறுதலை இந்த மண்ணில் ஏற்படுத்த முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். இந்த ஆவணத்தை வெளியிடுவதில் உங்கள் முன்னாடி நான் பெரிதும் மகிழ்கிறேன். தேங்க்யூ. போட்டோகிராஃபர் சென்டர் வந்துருங்க. சென்டர் வந்து போட்டோகிராஃபர்ஸ்